ஹலோ ஆல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மாவோட லவ்க்காக இந்த வீடியோ தான் எடுக்கிறேன் மெயின்லி. ஏன்னா இப்படிப்பட்ட ஃபீமேல்ஸ் இந்த காலத்துலேயும் இவ்வளோ பெரிய பொண்ணானதுக்கப்புறமும் அவங்களை இப்படி பார்த்துக்கிற ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். அம்மா அதாவது வளர்ந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு பார்க்கணும்னு யோசிப்பாங்க. இப்பயும் எங்கே கிடைக்கும் டாக்டர், இது எங்கே கிடைக்கும், என் பொண்ணுக்கு நான் எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு அம்மா எடுத்து வைக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கீழா நெல்லி தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா மேடமுக்கு வந்து மைல்டு ஃபேட்டி லிவர் இருக்குங்கிறனால கீழா நெல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இவங்க அடிக்கடி வர முடியாதுங்கிறனால ஆக்சி ப்ளஸில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு மெயின்டெனன்ஸ்க்காக அதை எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து மேடம்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒழுங்காக எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அம்மா வந்து கேட்டு இது வந்து நான் கீரைக்கார அம்மாட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எதுக்குன்னா இந்த காலத்துலேயும் நான் பொண்ணு நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு அவங்க ஏஜுக்கு அவங்க அப்படி பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இப்போ ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க. இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸில் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி வளர்ந்துட்டாங்களே எதுக்கு பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, அம்மானா எப்பயுமே அம்மா தான். உண்மைதானம்மா? அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு அம்மா சென்டிமெண்ட்டோட ஸ்டார்ட் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தது. மேடம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேடம்? இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தனால என் பொண்ணுக்கு நல்லா சரியாக போயிடுச்சு. ரொம்ப மோஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தது, அதெல்லாம் கரெக்டாகி நல்லா ஆகிட்டா. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் கீழே நெல்லி பவுடர்னா 50% தான் சொன்னாங்க. அது சரி கீரைக்காரன் சொல்லி வாங்கலாம்னு சொன்னேன். ஆமாம், அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் பார்த்தீங்களா, உண்மைதான். அதுதான் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நான் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல். ஏன்னா அவங்க வந்து இப்படி நான் அதை தான் சொன்னேன் மேடம்கிட்டையும், எல்லாத்துக்கும் இப்படிப்பட்ட அம்மா அமையாது, இப்பயும் உங்களை இப்படி பார்த்துக்கிறாங்கன்னா யூ ஆர் கிரேட் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அதுதான் உண்மை. டேக் ஹோம் மெசேஜுங்கிறத விட இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு நீங்கள் ஒரு கிரேட்ஃபுல்லாக இருங்க. அவங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாமா. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஆக்சி ப்ளஸ் இஸ் அன் எமோஷனல் பிளேஸ் ஆகிடுச்சு. லைக் ஃபேமிலி எமோஷனல் பிளேஸ் ஆகிடுச்சு. ஃபைனலி நான் எல்லாத்தையும் கேட்குறது தான், ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பூன் டு அவர் லைஃப். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மேடம் வந்து கடலூர்லேருந்து இன்னைக்கு செகண்ட் செஷன் தான் வந்திருக்காங்க, சாரி தேர்ட் செஷன். இதுக்கப்புறம் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டேன், மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். இந்த 3 செஷன்லேயே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மிராக்குலஸ் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். காலையில் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுங்கன்னு. அவங்க என்னை வந்து தௌசண்ட்ஸ் கேள்வி கேட்டாங்க, இது மாதிரி ஒர்க் ஆகுமா, என்ன சைட் எஃபெக்ட், என்ன பெனிஃபிட்ஸ், இது மாதிரி கேட்டுட்டு கடைசியில் வந்து அவங்களுக்கு ட்ரஸ்ட்டே இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்டில். பட் இவங்க எனக்கு வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்களே சொல்லலாம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சுத்தமா இல்ல, எனக்கு நல்லா ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. என்னோட லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. அதனால தேங்க்ஸ் டு பிரியா மேம். இது வந்து ஒரே செஷன்ல தான் நடந்தது. இட்ஸ் நாட் லைக் மேஜிக்ங்கிறத விட இது வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ணதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் அவங்க வீட்லேயும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45 days நான் ப்ரோட்டோகால்ஸ் போட்டிருந்தேன், அதை ஃபாலோ பண்ணாங்க மெட்டிகுலஸாக. இதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு ரூட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சிபி சார், இந்த கிரவுண்ட் ஃப்ளோர். அவர்கிட்ட தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொரு விஷயம் கேட்குறேன் மேம், நீங்கள் டாக்டர் சிபியோட ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்? சதீஷ் தீபா. ஸோ சதீஷ் தீபா அக்கா. ஸோ இந்த கிரெடிட்ஸ் அண்ட் இதுன்னு சொல்கிறது கிராட்டிடியூட், அந்த புண்ணியம் எல்லாமே வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு தான் போகும். நான் எப்பயுமே சொல்லுவேன், நல்ல விஷயம்னு ஒன்று தெரிஞ்சால் அது மக்களுக்கு 4 பேருக்கு சொல்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.